பாடகராயிட்டேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். போர்வால் என்று வரும்பொழுது அது கொஞ்சம் கூர்மையாக இருக்க வேண்டும். அது கூர்மையாக இருந்தால்தான் நம்மை எதிர்த்து போராடுகளிடம் நாம் வெற்றி பெற முடியும். எங்க அப்பா ஒரு சகாப்தம் சகாப்தத்துக்கு தலைவர்களுக்கு வந்துருக்கூடாது. அரசியலுக்கு வந்துருக்கலாம். செத்தனைக்கு சின்னதாசு, நான் சுயமரியாதைக்காரன். நான் திருச்சி தொகுதியில் மதிமுக வேட்பாளராக போட்டியிடும் துரை வைகோ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளரின் கருத்தை வழிமொழிவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அன்பில் மகேஷ், துரை வைகோ உதயசூரியன் சின்னத்தில் ஏன் போட்டியிட வேண்டும் என்பதை விளக்கினார். துரை வைகோ என்பவர் வேட்பாளர் மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் பயன்படுத்த போகின்ற கருவியும் நீங்கள் தான். போர்வால் என்று வரும்பொழுது அது கொஞ்சம் கூர்மையாக இருக்க வேண்டும். அது கூர்மையாக இருந்தால்தான் நம்மை எதிர்த்து போராடுகளிடம் நாம் வெற்றி பெற முடியும். அந்த கூர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், இங்கே வலியுறுத்தி பேசிய நம்முடைய அண்ணன் வைரமணி அவர்கள் சொன்னதோடு சேர்த்து நான் சொல்கின்றேன். அந்த கூர்மைக்கு பல அர்த்தம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கிற எங்களை கை வச்சுட்டு தான் உங்கள் மேலே கை வைக்க வர முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது எங்களையும் ஊக்கப்படுத்த வேண்டிய அந்த கடமை உங்களுக்கும் உண்டு. ஊக்கப்படுத்துகின்ற வழி உங்களுக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்களுடைய இந்த வரவேற்பாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய என்ன ஓட்டமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் இங்கே அண்ணன் வைரமணி அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். 1.5 வருஷமாக நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம். 1.5 வருஷமாக ஃபீல்டு ரெடியாக இருக்குது. அந்த ஃபீல்டு ரெடியாக இருக்குது. அதை தட்டி தூக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என்றைக்குமே உங்களோடு சேர்ந்து உழைப்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு பதிலளித்து கண் கலங்கியபடி பேசிய துரை வைகோ, செத்தாலும் தங்கள் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம், எங்களை புண்படுத்தி பேசாதீர்கள், வேண்டாம் என்றால் 40 தொகுதிகளிலும் நாங்கள் பிரச்சாரம் செய்து உங்களுக்கு உழைக்க தயார் எனவும் தெரிவித்தார். சகோதரர் மகேஷ் சொன்னாரு, நாங்க முன்னாடி நிக்கணும். உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு ஏதாவது சங்கடனம் முதல்ல இருக்கிற நபர், முதல்ல நிக்கிற நபர் தலைவர் வைகோ தான். என்னதான் ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்தவனா இருந்தாலும், அரசியல் நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அரசியலுக்கு வருவன கனவு கூட நான் எதிர்பார்த்தது கிடையாது. எங்க அப்பா ஒரு சகாப்தம் அந்த சகாப்தத்துக்கு தலைவர்களுக்கு வந்துருக்கூடாது. அரசியலுக்கு வந்திருக்கிறார். சின்னமா செத்தானா எங்க சின்னம் தான். செத்தானா சின்னம் தான். எங்க சின்னம் தான். செத்தானா எங்க சின்னம் தான். நான் சுயமரியாதைக்காரன். நான் கலைஞர் ஐயா உயிரா நேசிக்கிறோம். திமுக உயிரா நேசிக்கிறோம். உதயசூரியன் சின்னத்தை நாங்க மதிக்கிறோம். ஆனா எங்களுக்கு எங்களுடைய கட்சியிலிருந்து பொறுப்புனா ராஜினாமா பண்ணிட்டு, மதிமுக பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சி நான் நிக்க முடியாது. நீங்க சீட்டே குறுக்காட்டி கூட 40 தொகுதி நான் வேலை பார்க்கறேன். நாங்க சின்ன கட்சி தான். நாங்கள் பெரிய சக்தி கிடையாது. அதனால தயவு செய்து எங்களை புண்படுத்தாதீங்க.